ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆரி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஆல், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ப்ளவுஸஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட்டை ஒரு 4 இதுவாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போட போகிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்டே போதும். இது நார்மல் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கும். ஒரு ஷீட் 5 ருபீஸோ 6 ருபீஸோ ஒவ்வொரு கடைக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அதை எரேஸ் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுறதுக்குனாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஸ்லீவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் அண்ட் வித்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட வித்து, அதாவது இதோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5 இருக்குது. ஸோ 6.5 நம்ம எப்போவுமே ஒரு சைடு 1/2 இன்ச் கொஞ்சம் விட்டுட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா சப்போஸ் ப்ளவுஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா அவங்க பிடிக்கிறதுக்காக. ரொம்ப கிட்ட போனாலும் நமக்கு சாரீஸில் எதாவது மாட்டலாம், இல்லை அந்த ப்ளவுஸ்லேயே மாட்டோம் ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அந்த மெட்டீரியல்ஸை பொறுத்து. அப்போ 6 எடுத்துக்கலாம். அப்போ 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 12. அப்போ இதோட லென்த் அதாவது இந்த வித் 12. ஸோ 12 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது இன்ச்சஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ணணும்னு இல்லை, இன்ச் டேப்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்கேல் இருக்கிறதுனால நான் இதில் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது 12 இன்ச்சுக்கு நான் இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த எட்ஜு நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க ப்ளவுஸோட ஹைட்டை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ வருதுன்னா எனக்கு 5 கிட்ட வருது. ஸோ நானும் 5 வச்சுக்கிறேன். இப்போ இதோட 6 சென்ட்ரு பாயிண்ட் 6. ஸோ 12க்கு சென்ட்ரு பாயிண்ட்டு 6 இல்லையா? ஸோ அங்கேருந்து நான் 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா சைடு இந்த ஹாம்கோல் லென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது 2 தான். 2.5 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2.5க்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ நம்ம 2.5க்கும் கொஞ்சம் கம்மின்றதுனால 2.25. ஸோ 2லேருந்து 2.5க்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷார்ட் ஸ்லீவுக்கு இவ்வளவே போதும். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஹார்ச் மாதிரி கொண்டு இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு ஸ்லீவோட மார்க்கிங். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது டிசைன்லாம் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதை உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த லென்த் அண்ட் ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில்
இது மாதிரி பட்டர் ஷீட்லலாம் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் ஸ்லீவ்க்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். லாங் ஸ்லீவில் வந்து அதே தான், இந்த வித்து வந்து 12, இது வந்து தோராயமாக நான் ஒரு 6 வச்சுருக்கேன். ஓகேவா? ஹைட் வந்து 10 வச்சுருக்கேன், சாரி 9.5 வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இது லாங் ஸ்லீவ்க்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் நான் சென்டர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ப்ளவுஸை வந்து சென்டராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு. ஸோ நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கே, உங்களோட கஸ்டமர் ப்ளவுஸுக்கே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து என்ன டிசைன் போட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் போட போகிறீங்கன்னா அந்த ப்ளவுஸே போட்டுக்கோங்க. இல்லை ரஃபாக நான் வந்து ப்ளவுஸ் வந்து நெக் பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சிட்டு நான் வைக்க போகிறேன் ஃப்ரீ டைமில் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் நெக் பேட்டர்ன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் அதோட ஹைட்டு வித்து, இப்போ நமக்கு வந்து இந்த லென்த் போர்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ அடியில் அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இதை இன்னும் கூட கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா இந்த ஷோல்டரோட அகலம். ஸோ இந்த ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹார்ம் கோலோட மார்க்கிங், நெக்ஸ்ட்டு இந்த கட்டு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த லென்த். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து அப்படியே ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து இதுக்கு வரைக்கும் வரா மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ நெக் பேட்டர்ன் அவ்வளோதான் வந்துருச்சு நமக்கு. இது வேணும்னா இதை வந்து நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லென்த் வந்துட்டு இது வேணும்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸாக நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம வந்து யூ கட், அந்த யூ கட் வந்து எப்படி கொடுக்குறதுன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூ கட் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட யூ கட் கொடுத்துக்கோங்க. இந்த யூ கட்டும் உங்களோட டீப் பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு சிலர் இறக்கமாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யூ கட் போடுறதுக்கு, சில இடத்துல இந்த பெண்ட் போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதை அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் சைடே வந்து நெக் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு இதை அப்படியே ஆப்போசிட் சைட்ஸ்க்குமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டிசைன் போட்டுருங்க. இதை லைட்டாக எரேசர் வச்சு அழைச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன மாதிரியான டிசைன்ஸ் போடலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.